என் நெஞ்சில் குடியிருக்கும் வள்ளல் மீடியா நேர்களே அப்படிங்கிற ஸ்பீச் வந்து செம்மையா பேசுறாரு. நானே போயிட்டு டிவி கேல சேர்ந்தலாம் இருக்கேன். இந்த டிவி கே பத்தின அப்டேட்ஸ்க்கு வரும் டாக்ஸ் பாருங்க. பாரி இதெல்லாம் வந்து ஆதரிச்சு பேச மாட்டாரு. வணக்கம் பாரி. வணக்கம். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துடலாம்னு பாக்குறேன் பாரி. செம்ம ஸ்பீச். கீழே பார்த்து பேசல, ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி பேசினாரு. திருக்குறள் சொன்னாரு, சிஎமோட பேர் சொன்னாரு, அப்புறம் பிரதமர் பேர் சொன்னாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணுங்க? இல்ல உண்மையிலேயே வந்து இந்த விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து அதற்கு முன்னாடி இருந்த பேச்சுக்களை விட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதுக்கு சத்தம், ஏன் எனக்கு அது சத்தம்னா பயம் பயம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாப்புல மாநாட்டு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற புரிஞ்சிருச்சு அவருக்கு, அரசியல்னா வேற வழி இல்ல, உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் அப்படியே உள்ள கடத்தினா தான் அது எடுபடும். சும்மா அப்படியே மேலோட்டமா நாகரிக அரசியல் செய்யறேங்கிற பேர்ல மேலோட்டமா பேசிட்டு போக முடியாது. சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும் இல்ல பாரி. அதெல்லாம் இன்ஃபேக்ட் அவருக்கு அனைமா ஆயிடுச்சு போல. இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காப்புல. அதனால அவருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது முதலைகள் நீந்தக்கூடிய குளம் அவெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவர் கிண்டல் அடிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவரு உணர்ந்திருப்பாரு இங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன மாதிரி நீங்க முன்னாடி பாக்குறது என்ன, பின்னாடி பாக்குறது என்ன, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வெவ்வேறு கட்சியோட ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு என்னென்ன சிண்டு வேலை பண்ணுவாங்க, இது எல்லாமே அவர் இப்ப பாத்துருப்பாரு. ஓரளவுக்கு ஒரு அந்த அனுபவம் இருக்கும். அதுல ஒரு இரிட்டேட்டும் ஆயிருக்காப்புல. அந்த இரிட்டேட்டோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து உணர்ச்சி பொங்க நிறைய கருத்துக்களை பேசியிருக்கார். இதுல அடிப்படை என்ன, நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது நமக்கு புரியுற சில விஷயங்களை மட்டும் சுருக்கமா இந்த காணொலியில பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்களுடைய பேச்சை பற்றி பேசுவதற்கு முன்னாடி அவருடைய போர்படை தளபதியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் ரெட்டியை பத்தி ஆதவ் அர்ஜுனாவை பத்தி நம்ம பேசணும். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து இப்ப இந்த சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் பேசுறாரு. அவரோட பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குங்கிறது அவர் புரிஞ்சிருக்காரு. எந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றீங்க? அதாவது விஜயை வந்து பூதாகரப்படுத்தி காட்டி விஜய் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் கொடுக்கறதுனால அது ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது அவருக்கு மனசுல புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் வந்து பில்டப் கொடுக்குறாப்புல. இந்த இதுலயுமே அவர் ஸ்பீச்ல வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போரிலே எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசும்போது சொல்றாரு, ஜப்பான்ல வந்து அமெரிக்கா வந்து யாருமே எதிர்பார்க்கல, ஜெர்மனி இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தான், இந்த பக்கம் இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஹிட்லர் இதெல்லாம் எதையுமே பார்க்காம அமெரிக்கா வந்தான், அப்படி ஒரு அணுகுண்டை தூக்கிட்டு வந்தான், அப்படியே கொண்டு வந்து ஜப்பான்ல போட்டான் பாருங்க ஒரு குண்டு, அவ்வளவுதான் என்ன 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா தான் எங்க தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. விஜய் அவர்கள் போச்சுடா பத்த வச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாப்புல. அமெரிக்கா எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுது, எதோட கம்பேர் பண்ணணும்னு விவசாய வேணா. அமெரிக்கா அணுகுண்டை போட்டது இன்னைக்கு வரைக்கும் மனித இன துயரங்கள்ல மிக முக்கியமான துயரமாகவும், அணு ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சான்றிதழமா தான் அது இருக்கு. நீங்க ஹிரோஷிமா நாகசாகில இன்னைக்கு வரைக்கும் போய் பாத்தீங்கன்னா அந்த இழப்புகள் இதுல இருக்கு. எந்த ஒரு போரையும் முறையா செய்யணும். நீங்க அமெரிக்காவை கொண்டு வந்து அந்த திருட்டுத்தனத்தை வந்து இவரோட நீங்க ஒப்புமைப்படுத்தும் பொழுதே உங்களுக்கு இந்த முறைமை அறம் அந்த ஒரு போர்க்களத்துல பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியல. என்ன மாதிரியான கம்பேரிசன் இதெல்லாம் நெகட்டிவா தான் போகும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுனது கூட ஓரளவுக்கு மெச்சூரிட்டின்னு எடுத்துக்கலாம். மத்தவங்க பேசுனது அதாவது ஒரு ஹீரோ வர்ஷிப் அதிகமா இருந்துச்சு. மற்ற பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் விட்டுருங்க, ஒரு சிலர் கொஞ்சம் பக்குவமானவங்க, அரசியல கொஞ்சம் பாக்குறவங்களா இருப்பாங்க போல. மத்தவங்க எல்லாம் சினிமா படம் மட்டும் தான் பார்த்துட்டு வந்து பேசுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இவரே கை வச்சுட்டார்ல விஜய் அவர்களே, ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான், டேய் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி கை வச்சுட்டா. அது எடிட்டா இல்லன்னு தெரியல பாருங்க. நீங்க கை வச்சது உண்மை. அப்படியா முகத்தை உற்று நோக்குனீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி பேசுறப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது இப்படிலாம் பேசுனீங்க அப்புறம் அணில் குஞ்சுன்னு அப்புறம் விசில் அடிச்சான் குஞ்சுன்னு இவரே தான் முன்னாடி சொல்லியிருந்தாப்புல. அது மாதிரி ஆகி போயிடும். அது அவருக்கு தெரியுது. ரொம்ப வந்து தனிப்பட்ட புகழ்களை, இது தப்பான ஒரு ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிங்க. விஜய் அவருக்கு பெருமை இருக்கு, புகழ் இருக்குன்னா அது இருக்கு. நீங்க வந்து அவர்கிட்ட புகழ் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் அடிச்சு சால்ட் அடிச்சு கூட வந்துக்கலாம்னு நினைக்கிற மென்டாலிட்டி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? ஓவரா புகழ்ந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புகழ வேண்டியதுதான் ஓரளவுக்கு. இப்ப ஆதவ அர்ஜுனா ஓகே, ஓரளவுக்கு அவருடைய தலைவரை பற்றி பேசிக்கிட்டு போறாரு. மற்றவங்களும் ஒரு சிலர் ஓகே. ஆனா ஒரு பெண்மணி எல்லாம் பயங்கரமா புகழ்றாங்க. ஒரு பையன்லாம் வந்துட்டு அவன் எல்லாம் வேற லெவல்ல புகழ்றான். அது தேவை கிடையாது. பால் பாக்கெட்டை பிச்சு ஊத்திடுவான் போல. கிட்டத்தட்ட அதுதான் நடக்கல. இதுதான் நடந்துச்சு. அந்த ஒரு பெண்மணி எல்லாம் வந்து சொல்றாங்க,
திமுகவுடைய இந்த 1000 ரூபாய் திட்டத்தெல்லாம் வந்து அவங்க எதிராக பேசுறாங்க. நான் கேட்கறது ஒண்ணுதான், தயவு செஞ்சு கொஞ்சம் அரசியலை புரிஞ்சுட்டு பேசுங்க. எப்பவுமே மக்கள் நல திட்டத்துக்குள்ள நீங்கள் அதை மேன்மைப்படுத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா போய் நிற்கும். சரியா வரல 2000 ரூபாவை கொடுங்க, 1000 ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபாயா கொடுங்கள், இல்ல 1001 ரூபாயா கொடுங்கன்னு சொல்றதும் கூட யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கொடுக்காதீங்கன்னு சொல்றதும், இல்ல பெண்களுக்கு நலத்திட்டம் இந்த பஸ் வந்து இலவசமா கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா போய் நிற்கும். திமுக அவங்களுடைய சூட்சமமான சிந்தனையில இதனால வந்து பெண்களுக்கு பெரிய அளவு மாற்றம் வருமானம்லாம் வராது, அது தெரியும். பட் ஆனா கிட்டத்தட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை நம்ம வைத்துக் கொள்வதற்கு ஒரு செயல் திட்டமா யோசிக்கிறாங்க. எந்த ஒரு அரசுமே பணத்தை கொடுத்துட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு கொடுத்துட முடியும்? கஜானா ஏற்கனவே காலிங்கிறாங்க. நீ கடன் வாங்கி வச்சிட்டு இருக்க, அந்த கடன் யார் கட்டுவா? நீ நானும் தான் கட்டணும். இவங்களுக்கு என்ன, இவங்க போய் லண்டன்ல செட்டில் ஆயிருவாங்க, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப நீங்க வந்து நலத்திட்டம்ங்கிற பேர்ல மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களுக்கு பண்ணாம மக்களை வந்து தன் வசப்படுத்தக்கூடிய திட்டமாகத்தான் இந்த காசு கொடுக்கறது. ஆனா இந்த காசு கொடுக்கறத நான் வந்து அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் எந்த கட்சியுமே எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி வந்து அதை பற்றி பேசுவது அதெல்லாம் வந்து தேவையில்லாத பின்னடைவுகளைத்தான் இவர்கள் மெச்சூரிட்டி இல்லாம அதுவும் ஒரு பெண்மணியே பேசுறாங்க. நீ சொல்றது புரியுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே வந்து பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்கு, அதுக்கான சரியான முறையான விசாரணையோ தண்டனைகளோ கொடுக்கப்படுவதில்லை, பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரியான நடவடிக்கைகள் இன்னைக்கு வந்து எல்லா சமூக வலைதளத்தில் தொடங்கி எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இந்த கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் இன்க்ரீசிங் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை நீங்க எடுத்து பேசணுமே ஒழிய அதற்கு இதை கொண்டு வந்து இதை கொடுக்க இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி கொண்டு வந்தது அது வந்து தப்பான ஒரு இதாயிரும். ரெண்டாவது மக்களை பொறுத்த வரைக்கும் அதுல பயனடைறாங்க பாத்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அவங்க எல்லாமே வாக்காளர்கள். அவங்களுக்கு என்னன்னா 1000 ரூபாய் வாரம் வாரம் வருது, மாசம் மாசம் வருது, ஒரு மாசம் மாசம் வர இந்த 1000 ரூபாயை வந்து தடுக்க பாக்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து வழியா வந்து திமுக சப்போர்ட் பண்றவன். அவன் வந்து நீ ஏன்டா உனக்கு என்ன திமுக இது மாதிரி விமர்சனம் இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு வந்து நன்றி இருக்கு, எங்க அம்மா வந்து அப்பா இல்லாதவங்க விதவை, அவங்களுக்கு வந்து இலவசமான இந்த பஸ் இது வந்து கொடுத்தாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி. அவங்க கிட்ட அந்த மாதிரி செயல் திட்டங்கள் இந்த திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட அரசுகள்லாம் நிறைய பண்ணிருக்குது. இப்ப நீங்க இதை வந்து குறை சொல்றோம், இதுல குறைகள் இருக்கு. இது வந்து எப்படின்னா பிள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற கதை, இந்த தொட்டிலாட்டுற கதை தான் இது. பிள்ளைய கிள்ளுனதை நம்ம பேசுறது இல்ல, பெண்களுக்கு இங்க பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகரணுங்கிறதெல்லாம் கரெக்ட். இவங்க அது இல்லாம ஒரு சைட் இருக்கு, நான் பண்ணிருக்கேன் பாத்தியா, நான் செஞ்சிருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையாவே பெண்களுக்கு நீங்க வந்து அதிகப்படியான அக்கறையும் இது இருக்கும்னா நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்துல அவங்களுக்கு மாதம் 3 நாட்கள் விடுமுறை. ஆமா, எந்த பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுல விடுப்புன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு 3 நாட்கள் விடுப்பு. இதெல்லாம் நம்மளுடைய இதுல வருது, தமிழ் தேசியம், நம்ம தமிழ் தேசியத்துல வருது. இதை நம்ம வந்து சொல்றோம் பெய்ட் ஹாலிடே இல்ல பாலி, பெய்ட் லீவ். அவங்களுக்கு அந்த லீவ் வந்து மேண்டேட்டரியா ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறும். அப்ப அந்த 3 நாளை வந்து அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப அந்த 3 நாளை எடுத்துக்கணும். ஆனா அதுல நீங்க வந்து இந்த 3 நாள் எடுத்து நான் வெளியூருக்கு போவேன் இதுக்கு போவேன்லாம் பிளான் பண்ணீங்கன்னா அது உங்க பிரச்சனை. ஆனா அந்த 3 நாளை இலவசமா கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. இதுதான் பெண்களை வந்து உணர்ந்து பெண்களுடைய பங்கீட்டையும் உணர்ந்து அவர்களை வற்புறுத்தினா இன்னைக்கு நிறைய பேர் போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பெண் போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதே போல பெண் போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம்ல இருந்து இதுல எல்லாமே வந்து வேற மாதிரியான மாற்றங்கள் வேணும், மறு சீர்திருத்தங்கள் வேணும். இப்ப அவங்களுக்கான லூஸா இருக்கக்கூடிய அந்த சுடிதாருக்கான அந்த டாப்ஸ் இதுக்கு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரியான போலீஸ்ல சில பேருக்கு இருக்கு அந்த ட்ரெஸ் இருக்கு, எல்லாருக்கும் அதை மாத்தணும். இப்ப நம்ம ஊர் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதான் போலீஸே அபியூஸ் பண்ற இடத்துல தானே இங்க தமிழ்நாடுல நிறைய இடங்கள்ல பாதிப்பு அடைகிறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதை நீங்க மாத்துங்க அதை நீங்க மாத்துங்க. இப்ப நீங்க ஒரு ஹையர் அதிகாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல காக்கிலேயே புடவை கட்டிக்கிறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. சில பேர் காக்கிலேயே புடவை கட்டுறாங்க, பட் ஆனா ஃபீல்டுல இருக்க அதிகாரிகள்னால அதை பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை கரெக்டா டிசைன் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம அதை வந்து இருக்கணும். இது மாதிரியான சில செயல் திட்டங்கள்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் குறையில்லை. வேற ஒரு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நலத்திட்டத்தை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னடைவா போயிடும்.
புரியுதுங்களா? அதுல வந்து மிக முக்கியமா வந்து இலவசமான பெண்களுக்கு இலவசமான பஸ் அப்படிங்கும் பொழுது அதை வந்து நம்ம குறை சொல்றது வந்து பேக் ஃபயர் ஆயிரும் ஒரு அரசியல் கட்சிக்கு. அதுல நீங்க வேற யாராவது தனிப்பட்ட நபர்கள் என்ன மாதிரி ஆட்கள் சொல்லும் போது அது வேற. ஆனா ஒரு அரசியல் கட்சி வந்து அதை வந்து குறை சொல்லுது அப்படின்னா அதை விட நீ என்ன சிறப்பா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணிடுவாங்க அவங்க. அது வேற மாதிரி போயிடும் அது. அப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் விஜய் அவர்களோட கட்சிக்காரர்கள்லாம் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோங்க. வாக்கு தான் இங்க முக்கியம் அப்படிங்கிறது, அந்த வாக்குக்கு தகுந்த மாதிரி மக்களை ஈர்க்கக்கூடிய செயல் திட்டங்களை என்னன்னு பண்ணுங்க. அதை அவங்க மனசுல வச்சுட்டு தான் இப்ப அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை இலவசமா கொடுக்குறேன்பாங்க. முடிஞ்சிருச்சு. அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன இது பண்ணலாம், வந்து ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம். பெண்கள் பாத்திரம் விளக்குவது கடினமாக இருக்கிறது, டிஷ்வாஷர் ஒன்றை வீட்டுக்கு வீடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது 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 வேறன்னு வைங்களேன். அது ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து லேப்டாப்ஸும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து டேப்லெட்டும் ஏதோ ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சைக்கிள் கொடுக்குறேன், நாங்க சைக்கிள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப உங்களுக்கே தெரியும், ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த 3 சக்கர வாகனங்கள் வந்து இலவசமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு, துப்புரவு பணிகள் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு சில வாகனங்கள், அதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை பத்தியான டிபேட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதுதான் இவங்களோட பிரச்சனை. நீங்க இங்கதான் நீங்க வந்து லாக் பண்ணணும். இப்ப 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்களே, அந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கரெக்டா போதா, இதுல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம திராவிட விளையாடல்கள் அதுல இருக்கும். அதே போல நீங்க வேற ஏதாவது ஒரு இதுல இவங்களோட கொடுக்கக்கூடிய ஒண்ணும் இல்லை. இப்ப சமீபத்துல பாத்தீங்களா, ஒரு சின்ன பையனுக்கு, அந்த பையனுக்கு வந்து அரசாங்க உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு இருக்குது. அந்த பையன் இறந்துட்டான், நீங்க வந்து அவனை கொண்டு வந்து கலெக்டர் முன்னாடி காமிச்சிங்கன்னா தான் அந்த காசை நீங்க வாங்க முடியும்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, சைக்கிள். அவரு ஏழையிலயும் அவங்க பாவம். அந்த பையனை வந்து உடம்பு முடியாம ஏதோ இது போல உடம்பு முடியாம இருக்க பையனுக்கு அந்த காசு வாங்குறதுக்கு அவங்க அந்த பாக்ஸ்ல இதை நீங்க பேசுங்க. ஏன் அந்த பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் யாரோ ஒரு ஆளை போய் அனுப்பி பார்க்க முடியாதா? எத்தனை பேர் சும்மா தானே இருக்காங்க ஆபீஸ்ல. யாரோ ஒரு பியூனு இந்த மாதிரி இருக்கவங்க கூப்பிட்டு அவங்க கூட போயிட்டு அந்த பையன் இருக்கிறாப்லையா என்னன்னு பார்த்துட்டுவாங்க. பார்த்துட்டு ப்ரூஃப் மட்டும் எடுத்துட்டுவாங்க, அவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களா இறந்துட்டா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கிருக்க மாட்டாங்களா, டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்க மாட்டாங்களா? என்ன அப்ப இது கொஞ்சம் யோசி புரியுதா சொல்றது? கொடுக்க மாட்டேன் அதுக்காக செத்துட்டான், தப்பு இல்லையா? அது இதை பண்றாங்கல்ல அரசுல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து ஹைலைட் பண்ணி பேசும்பொழுது இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் நெருக்கடியை வந்து அது உருவாக்கும். இதைதான் நம்ம சொல்றோம். நீங்க இதுல வந்து விஜயோட கட்சி சார்ந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு அது பேக்லாஷா இருக்குன்னு சில கருத்துக்கள் சொன்னீங்க. ஆதவர்ஜுனா பேசினாரு, மற்ற நிர்வாகிகள் பேசினாங்க. குறிப்பா விஜயோட ஸ்பீச்ல இருந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையில இந்த ஸ்பீச் வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்து வந்திருக்கு, எந்த ஒரு மனநிலையில இருந்து பேசியிருக்காரு? குறிப்பா நம்ம இங்க விவாதிக்க வேண்டியது, மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். நீங்க விஜய் அவருடைய ஸ்பீச்சையும் ஆதவர்ஜுனா ஸ்பீச்சையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒன்னதான் பேசுறாங்க. ஒரே கருத்தை தான் டிஎம்கேவை எகென்ஸ்டா வைக்கிறாங்க. பொது எதிரி டிஎம்கேன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா பாஜகவையும் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட விமர்சிச்சுட்டாரு. இப்ப உங்களோட சீக்ரெட் முதலாளின்னு சொல்றாரு, சீக்ரெட் முதலாளின்னு சொல்லிட்டு அது பேரையும் சொல்லிட்டாரு, மோடிஜி அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் சொல்றாப்ல. இதான் சொல்ல, இந்த ஸ்பீச் ஆஃப் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்பீச்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பேசியதுல குழப்பங்கள் இருந்துச்சு, ஒரு அச்ச உணர்வு இருந்தது போல சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதுல வெளிப்படையாவே பேசிட்டாப்ல, வெளிப்படையாவே ஓப்பனாவே அடிக்கிறாரு. அப்புறம் ஆதவர்ஜுனாவும் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அவரும் எல்லாமே ஓப்பனா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இங்க என்ன புரியுதுன்னா, பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுகவை நாங்கள் திமுகவும். அப்ப வந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாங்கள் வருகிறோம். அதுல கடைசியா விஜய் பேசி முடிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு. அப்ப அவருடைய தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஏடிஎம்கே அவர் கொண்டு வரல, அங்க என்டிகே அவர் கொண்டு வரல, இங்க வந்து வேற எந்த கட்சியுமே அவர் கொண்டு வரல. அப்ப அவர் பொருள் என்னன்னா, திமுக அல்லாத பாஜக அல்லாத அத்தனை கட்சிகளுக்கும் நாங்கள் கைகோர்க்க தயார், கூட்டணிக்கு ரெடி, கைகோர்க்க தயார். இதைதான் இது பண்றாங்க. இல்ல இன்னொன்னு நீங்க ரொம்ப இன்னும் டீப்பா நீங்க யோசிங்க அப்படின்னா, சமீபமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுச்சு. அவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டு, என்னங்க இப்பவே வாங்க நாங்க முடிவு பண்ணுவோம், அப்படிலாம் இல்லைங்க, அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இப்பதான் வந்து பேசிட்டு போறோம், சும்மா பேசிட்டு வரோம், இது மக்கள் பிரச்சனைகளை தான் நாங்க இங்க சொல்லிட்டு போயிருக்கோம்னு சொல்லி, ஆனா ஒரு இண்டிகேஷன், யாருமே என் கூட வரலைன்னா நான் பாஜகவோட போறதை தவிர வேற வழி இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் காட்டுறப்பல, ஆனா அதுக்கு சமூக வலைதளங்கள் வந்து பெரிய அளவு எதிர்ப்பு அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆமா, நிறைய பேர் வந்து அதிமுகவும் பாஜகவும் கைகோர்க்க கூடாதுன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களும்
அதுல வந்து கலந்து கொள்கிறார்கள், அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன், கட்சியில ஒரு தொண்டனா மாறிடுவேன்னு சொன்ன மாதிரி நிறைய நியூஸ்லாம். ஆமா, நியூஸ்லாம் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாஜகவை வெறுக்கக்கூடிய உளவியல்ல அதிமுக காரங்களே இருக்கிறாங்க. இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலைக்கு அப்படி தோணுது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அண்ட் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்க்கு அது பிடிக்கல. பட் ஆனா பொதுவா இருக்க பாஜக காரங்களுக்கு அதிமுகவோட நம்ம குதிரை சவாரி போனா தான் அதிகாரத்தை அடைய முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல. அப்ப அதிமுக வந்து நம்மளை தட்டி விட்டுருச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க எதுலையுமே ஜெயிக்க முடியாது, நம்மளோட வாக்குகளும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியாது, அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. பாஜக பேசுற மாரிதாஸ் இருக்காருல்ல, அவரு என்ன சொல்லியிருந்தாரு, மாரிதாஸ் பாஜக பேசுறேன்னு சொல்ல அப்படியா? அவர் ஸ்டாண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஸ்டாண்ட் கரெக்டட். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நிறைய பாயிண்ட் சொல்றாரு. ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றாரு. நீங்க அதையும் பாத்தீங்கன்னா நான் பாக்கல. பட் என்னுடைய கருத்து என்னன்னா, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லல, வாய்ப்பெல்லாம் இருக்கு, ஆனா சேரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? பாஜக அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்துச்சு அப்படின்னா ஏடிஎம்கே உடைய இமேஜ் பெரிய அளவு ஸ்பாயில் ஆயிரும். நிறைய ஹேஷ்டேக் வேற இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு. ஆமா, ஸ்டே அவே ஃப்ரம் இதுன்னு இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, முடிந்தவரை நீங்கள் அதை வந்து தவிர்த்து விடுங்கள். இதுதான் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அது அவர் அதுக்கப்புறம் செவி சாய்க்காம அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் போவேன் அப்படின்னா அது அவர் அதிமுகவே அழித்து விடுவார். அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டோம். இப்ப இங்க என்னன்னா, விஜய் அவர்களுடைய கூக்குரல் என்னன்னா, பாஜகவை நான் ஏத்துக்க மாட்டேன், திமுகவை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா மித்தவங்க எல்லாரும் எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆதவ அர்ஜுனாவை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அவர் வந்து கார்னர் பண்றாரு, வெளில வாங்கன்ற மாதிரி சொல்றாரு, கார்னர் பண்றாரு. உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களை மதிக்கிறது இல்ல. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கேள்வி கேட்கிறாப்புல. அடுத்து வந்து விடுதலை சிறுத்தையுமே அவர் வந்து கார்னர் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப சமீபமாக இன்டர்நெட்ல நீங்க நடக்கக்கூடிய அந்த விவாதங்கள் இதெல்லாம் நீங்க கவனிங்களேன். பட்டியல் சமூக மக்களுக்காக பேசக்கூடிய இந்த ப்ரோ தலித் மைண்ட் செட்ல இருக்கிற நபர்கள் எல்லாமே திமுகவோட ஒரு மோதல் போக்குல போயிட்டு இருக்கு, கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. கோபி நாயனார், அந்த ரஞ்சித், இந்த இதெல்லாமே நீங்க பாருங்க அந்த ஒரு கிளாஸ்லயே போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியில வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பொதுவா மக்கள் மத்தியிலயும் இருக்கு. அது போக விஜய் இவங்களுடைய கட்சியோட இதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் வெளியில வந்தா டிவிகே அண்ட் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கூட்டணியா, விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கே வெளியில வந்துருச்சுன்னா காங்கிரஸையும் எப்படியாவது பேசி வெளியில கொண்டு வர முடியுமா? ஆனா அதுக்கு நான் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு நானும் சொல்லியிருக்கேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து 40க்கு 40 இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து விட்டுட்டு இவங்களுக்காக ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. சரி, ஆனா காங்கிரஸுக்கு உங்களுக்கு அங்க ஆப்ஷனே இல்ல, நீங்க வந்து வேற வழி இல்லாம நீங்க வெளியில வந்துதான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை இவங்க கொடுக்குறாங்க. காங்கிரஸ் மேல சாஃப்ட் கார்னர் எப்பவுமே இருக்கு. சோ காங்கிரஸும் வெளியில வந்துட்டு விடுதலை சிறுத்தையும் வெளியில வந்துச்சுன்னா டிவிக்கே விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாவும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பட் இட் இஸ் அன்லைக்கி. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், விடுதலை சிறுத்தைகளும் வெளியில வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். தொடருவாங்கன்றீங்க? மோஸ்ட்லி தொடருவாங்க. ஏடிஎம்கே சப்போஸ் பிஜேபியோட கூட்டணிக்கு போச்சுன்னா, சப்போஸ் ஏடிஎம்கே வந்து மாநில தலைமைகளை பயன்படுத்தி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரேர் கேசஸ் ஏடிஎம்கே பிளஸ் என்டிகேங்கிற மாதிரிலாம் கூட்டணி வருது அப்படின்னா அங்க வந்து பாமகக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் பாஜக கிட்ட இருந்து, நீ போக கூடாது நீ போக கூடாதுன்ட்டு. ஆனா பட் விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்ப 2 ஆப்ஷன் ஆயிரும் எங்க போறதுக்கு இருக்கு. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தலித் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறைய திமுக பண்ணிருக்கு. அப்ப இந்த பக்கம் ஓப்பனா இருக்குங்கிற பட்சத்துல போகலாம். இப்ப இங்க என்ன சிக்கல் எடுத்துன்னா, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு விஜய் அவர்கள் தனித்து விடக்கூடிய வாய்ப்பு வந்து இப்ப உருவாயிட்டு இருக்கு. அது எப்படி சொல்றீங்க? ஏங்க இப்ப அதுதாங்க, இப்ப நாம் தமிழரும் ஏடிஎம்கேவும் சப்போஸ் ஒருங்கிணைறாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா அங்க விஜய்க்கு வந்து ஆப்ஷன் இல்லை. அப்ப நாம் தமிழர் சப்போஸ் தனித்து விடப்படுது அப்படின்னா விஜய் அவர் வந்து இந்த கூட்டணியை வந்து விரும்புவார், யூஸ் பண்ணிக்குவாருங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இவங்களோட சினாரியோல தெரிய வருது. எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்னீங்கல்ல அந்த அமித்ஷா பார்த்து, அப்போ இன்னொரு விஷயமும் கரெக்டா சொல்றாரு. அதாவது கூட்டணிங்கிறது வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறும், கொள்கை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும்ல, இருந்திருக்கு வரலாறு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஏடிஎம்கே விஜய் அதுக்கப்புறம் இவங்க சேர்றாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை இவங்களால கொஞ்சம் பேசி இழுத்துற முடியும். விடுதலை சிறுத்தைகளும் அப்புறம் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளையுமே இழுத்துற முடியும். அப்படி இழுத்துட்டாங்கன்னா ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் ஆயிரும்.
சோ இந்த பாமக, டிஎம்டிகே பாமக பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டா உள்ள வரலாம். ஆனா அங்க விடுதலை சிறுத்தைகளை தான் இவங்க ரொம்ப போக்கஸ் பண்றாங்க. நீங்க விஜயோட கூட்டணிக்குள்ள விடுதலை சிறுத்தைகளை தான் ரொம்ப போக்கஸ் பண்றாங்க. சப்போஸ் இந்த இடத்துல விஜய்க்கு பதிலாக நாம் தமிழர் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாமகவை போக்கஸ் பண்ணுவாங்க. புரியுது, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, பாமகக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் தெரியுது, ஒரு நட்பு தெரியுது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு நட்பு தெரியுது. சோ இந்த ரெண்டு கட்சியும் புரியுதுங்களா, பாமக பிளஸ் நாம் தமிழர் ஒரு பேக்கேஜ் காம்போவா. இந்த காம்போ வந்து விஜய் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஏடிஎம்கேக்கு. இப்ப ஒன்னா இது இல்லைன்னா அது. எனக்கு என்னன்னா பாமகக்கு ஒரு அழுத்தம் வந்து பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்படும். சரி, கண்டிப்பா வந்து நீங்க போக கூடாதுன்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருக்கும். ஏடிஎம்கே வந்து பாஜகவை கழட்டி விட்டுச்சுன்னா, டீல விட்டுச்சுன்னா. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுவும் ப்ரோ பிராமின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் எப்படியா ஃபார்ம் பண்ணி விட்டுறணும்னு பாக்குறாங்க. அது அவங்க விரும்புறாங்க உண்மையிலேயே. அண்ட் டிஎம்டிகேவோட பிரேமலதா கூட போய் மீட் பண்ணிருக்காரு ஒருத்தர், நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? அப்புறம் தேமுதிகவே உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, பாமக, அப்புறம் எதிர சாதி கட்சிகள், அப்புறம் அதுல அப்புறம் அதிமுகல இருந்து பிரிந்து போன பன்னீர்செல்வம், இவங்களெல்லாம் ஒரு இது கிளப் பண்ணி உள்ள கொண்டு வராங்கன்னு வைங்களேன். இது ஒரு மெகா என்டிஏ கூட்டணிங்கிற பேர்ல மெகா கூட்டணி ஆயிரும். ஆனா இப்படி ஒரு கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த இடத்துல திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சிறுபான்மை வாக்கெல்லாம் வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டு போகும். இது விஜய்க்கும் பெரிய ஆபத்தா போயிடும். புரியுதுங்களா? விஜய் வந்து அப்புறம் அந்த இடத்துல என்ன பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக வெற்றி பெற வைக்க வந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து விஜய்க்கு வந்து. இப்ப சாப்பிடுறப்போ இந்த சைடு வந்து ஒரு பெண்மணி, இந்த சைடு வந்து பருத்தப்பட்ட பெண்மணி உட்கார வச்சிருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாதா? அப்போ ஆகாது. அதான் இங்க பிரச்சனை. அப்ப விஜய்க்கு வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ப்ரெஷர்னா, ஏடிஎம்கேவோட எப்படியாவது ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி ஏடிஎம்கே, விஜய், அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை, அதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுல காங்கிரஸ் வந்தா வருது, வரலைன்னா இல்ல. எனக்கு காங்கிரஸுக்கும் ஒரு பெருசா வேல்யூ இல்லைங்கிறது விஜய்க்கும் தெரியும். ஓட் பேங்க்கும் பெருசா இல்ல, பிராண்ட் அவ்வளவுதான். பிராண்ட் பாஜக எதிர்ப்பு, அந்த மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறதுக்காக கொண்டு வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது 4 அப்படின்ட்டு இந்த காங்கிரஸை வந்து வேற ஆக்சுவலா புறந்தள்ளி விட்டுறது நல்லது. ஏன்னா மாநில கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ணலாம். தேசிய கட்சிகளுக்கே நாங்க இடம் கொடுக்கல, இது மாநில கட்சிகள், ஏன்னா உங்களோட கொள்கையும் அப்படிதான் நீங்க வரையறுத்துக்கிறீங்க. ஸோ இதை வச்சு அவர் வந்து ஒரு கட்டமைப்பை ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகரலாம். ஆனா இதுல வந்து அவரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும்ல. ஏடிஎம்கே நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஏடிஎம்கே கிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணித்தானே ஆகணும். அதாவது விட்டு கொடுக்கறது கொஞ்சமாவது இருக்கணும்ன்றீங்க. அவங்க நமக்கு அறியப்படுற தகவல் 60 ஓகே, 60 வந்து இவங்க சைட்ல இருந்து ஓகேன்னு சொல்லியிருக்கிற மாதிரியும், அதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஓகே கிடையாது, 40னா ஓகே. இதுதான் நமக்கு செவி வெளிவர செய்திகள். நல்ல விஜய் 69 வருது, அதனால 69 கேட்காம போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அதான் 60னா உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து. நீங்க இது வரைக்கும் எலெக்ஷன்லாம் நின்னது இல்ல, உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவுலாம் எங்களால தர முடியாது. 40னா ஓகே. இல்ல அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து என்டிகேக்கு இருக்கு, ஒருவேளை கூட்டிட்டு போனேன். ஏன்னா என்டிகேக்கு வந்து 8% காட்டி இருக்கிறாங்க, ப்ரூவன் இது. அதனாலதான் ஏடிஎம்கே சைட்ல என்டிகே சைடு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் அதிகமா இருக்கு. புரியுது. இவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், இவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா பெட்டர் ட்ரூத் அதான் இருக்கு, அப்படிதான் ரியாலிட்டி அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த முறை வந்து நாம் தமிழர் தனித்து நிற்கும் பொழுது அவங்களோட வந்து வாக்குகள் அதிகரிச்சு இது பண்ணுவாங்கன்ட்டு. பட் அந்த கணக்கை எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இந்த நேரத்துல ஒரு புது கட்சி ஒன்று வருது, அதுக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இப்ப வரைக்கும் ப்ராமிசிங்கா இருக்கு, வரவேற்பு இருக்கு ப்ராமிசிங்கா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொதுவான வாக்குகள் எந்த பக்கம் சாயும், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணணும். இல்லங்க, விஜய் ஒரு விஷயம் சொன்னாருங்க, வரக்கூடிய தேர்தல் ரொம்ப தமிழக வரலாற்றில் வித்தியாசமானது. ஏன் அப்படி சொல்றாரு? அது புரியுது. பேசிக்கலி இன்னொரு அவரும் புதுசா வராரு உள்ள அப்படின்னு. இப்ப இதாவது நம்மளால முடிவு பண்ண முடியுதா? அந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு. இப்ப அவங்களுக்குமே குழப்பங்கள் இருக்கு. இப்ப கூட்டணி எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறது? ஆனா டைம் இருக்கு, ஒன்னும் அவசரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதுக்கான டைம் இருக்கு. அதுக்கு வரைக்கும் வந்து கெட்ட பேர் வாங்காம விஜயும் இருக்கணும், எந்த இதுலயும் சிக்காம இருக்கணும். அதுக்கப்புறம் டிஎம்கே தனது ஆட்டங்களை ஆடும், இதெல்லாம் இருக்கு. இது நம்ம வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம இதை சொல்றோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அல்லாத, திமுக அல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கும் பொழுது அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும்ங்கிறது தான் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதை இன்னைக்கு வந்து விஜயும் மெய்ப்பிக்கிறார் அவரோட ஸ்பீச்ல தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக நமக்கு ஆகாது, பாஜக தான் திமுகவுடைய மறைமுகமான முதலாளிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு முன்வைக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னா, அந்த
அவர் இப்போ ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காருல்ல, அந்த திராவிட இந்த பெரியாரு அம்பேத்கர் இந்த மாதிரியான சிறுபான்மை வாக்குகளும் நமக்கு வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அதனால வந்து பாஜக அண்ட் திமுக வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்குங்கிற அந்த ஒரு ஃபேக்டை வந்து பேசுறாப்ல. அதனால நீங்களாம் அவரை நம்பி ஏமாறாதீங்க, என்ன நம்பிட்டு வாங்க, என் பக்கம் வாங்கங்கிறது தான் அவருடைய பேசிக்கான அந்த டெக்னிக். அதுதான் அவர் சொல்றாரு. அது அடுத்த கட்டத்துல எப்படி வரும்னு பார்ப்போம். ஆனா ஒரு விதத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்தை நம்ம பாராட்டி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, விஜயோட ஸ்பீச்சும் மெச்சூர் ஆயிருக்கு. ஓவராலாவே அங்க பேசினவங்களுடைய ஸ்பீச்சஸ் வந்து ஃபார் பெட்டர் தேன் முன்னாடி இருந்ததை விட அவங்க கொஞ்சம் கருத்துக்களை தெளிவாக கடத்தியிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா தான் கொஞ்சம் நிறைய தடுமாற்றங்கள் அவரோட ஸ்பீச்ல பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து ஏற்பாடு பண்ண வேண்டிய சமைச்சிருப்பாங்களா முடிச்சிருப்பாங்களா எல்லாம் தெரியாது. எல்லாமே நம்ம அவர் தான் பார்க்கணும்னு பாக்குறாங்க. கல்யாணத்தை நம்ம தானே எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது ஒண்ணு. அது போக ஆதவ் அர்ஜுனா அவருடைய அந்த ஸ்பீச்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய ஃபெயில் ஆகிறத வந்து அவராலேயே உணர முடியுது. ஏன்னா அவர் வந்து அழுத்தம் கொடுத்து பாக்குறாரு விடுதலை சிறுத்தைகள். ஆனா அந்த சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. ஒருதலை காதலாகவே இருக்கு. இவரே லவ் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கிறாப்புல, இவரும் வந்து சிலையை கொடுத்து பாக்குறாரு, அதை கொடுத்து பாக்குறாரு, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல, அங்கேயே இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அவர் இரிட்டேட் ஆயிருக்காருங்கிறது தெரியுது அவரோட ஸ்பீச்ல. அதனால கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவர் வந்து ஏன் அங்க மானங்கட்டு இருக்கீங்கிறதான் அந்த வெளிப்படையா அவர் சொல்ல வர்றது. அந்த ஒட்டுமொத்தமான ஸ்பீச்ல மானங்கட்டு இருக்கீங்களாடா, வாங்கடா வெளியில சீக்கிரம், உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தாண்டா நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், என்ன ஒரு மாதிரி இவர் பாக்குறாரு பாரு அப்படின்னு சொல்லி அதே போல விஜயம் இப்படியே பாத்துட்டு இருக்காப்புல. அதனால அந்த ஒரு திருமாவளவன் நீங்க அங்க போய் உட்காண்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டே வராம இருக்காரோ அந்த மாதிரி இருக்கோ என்னன்னு தெரியல. அதுதான் அவருக்கே ஹர்ட் ஆகுது. அதுல இன்னொரு பெரிய ஒரு குண்டத்துக்கு உடச்சு விட்டாரு பாத்தீங்களா ஆதவ் அர்ஜுனா. என்ன வந்து எங்களை வந்து நாங்க வந்து பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி எல்லாம் இது பண்றீங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க, அவர் வந்து தப்பான நபர் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மட்டும் என்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம எலெக்ஷனை சந்திக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஐபேக்கு அதுக்கப்புறம் வந்து பென்னு இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாப்புல. அதுல அப்புறம் அவங்க எல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்றவங்க கருத்தியல் எல்லாம் வெவ்வேறு எகென்ஸ்டா இருக்க கருத்து பிஜேபிக்கு வேலை செஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து நீ வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் சாதிகளுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியும், ஏன்னா நானே அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. இது வந்து தெரியலங்க, இதெல்லாம் வேலிடா இல்லைங்க. ஏன்னா நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே பிஜேபில இருந்து வந்து இப்ப வந்து ஒர்க் பண்றாரு. அதுல என்ன இல்ல, அதுதான் நீ எப்படியோ அதே போல நாங்க எப்படியோ அதே போல நீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இதை பேசும்போது எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, கடைசியில வந்து மக்கள்கிட்ட நல்லது சொல்லிலாம் யாரையும் ஜெயிக்க ஸ்ட்ராட்டஜியை நம்புறீங்க, சாட் ஜிபிடியை நம்புறீங்க. ஏங்க சொல்ல நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, சாட் ஜிபிடியே போதும். சும்மா நீங்க இருக்கிற வாக்குகள் இதெல்லாம் வச்சு அதுக்கிட்டே அனலைஸ் பண்ண சொல்லுங்களேன், நல்லாவே பண்ணுதுங்க. ஓரளவுக்கு கேட்டு பார்க்கலாமா? இப்போ கேட்டு பார்த்தாச்சு நேத்தே நான் எல்லாத்தையும். அதுக்கு நம்ம ஓரளவுக்கு சொல்றதெல்லாம் ஒத்துதான் வருது. நான் என்ன கேக்குறேன், இப்ப என்டிகேயோட நிலைமை என்னவா இருக்கும்ன்றத வந்து நானே கேக்குறேன். எதுக்கு உங்க மேல வந்து படி யாருக்காவது பிடிக்கலன்னா சாட் ஜிபிடியை போட்டு திட்டுங்க, நாளைக்கு ட்விட்டர்ல கிராக்க வச்சு திட்டுங்க. எதுக்கு மனுஷங்களை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? ரியாலிட்டி இல்லையா? எலெக்ஷன் அதோட ரெண்டாவது அதோட என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்குதுலாம் தெரியல. ஆனா எல்லாருக்குமே அந்த ஒரு காமன் தாட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுது மற்ற ஐடியாலஜிஸ்க்கு. ஏன்னா இந்த தேர்தலில் டிஎம்கே உருவாக்க நினைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. இது விஜய் வந்து உருவாக்க நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே வெர்சஸ் விஜய். டிஎம்கே வெர்சஸ் விஜய்னு வரும்போது விஜய் கிட்ட வாக்கு வங்கியே கிடையாது. ஸோ விஜய் வந்து வேற வழியே இல்லை, ஏடிஎம்கேவை நாட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துருச்சு. இப்ப நாடாம போயிட்டாரு அப்படின்னா அது வந்து நான் சொல்றதுதான், பெரிய இவங்க எல்லாம் வாக்க உடச்சிட்டு போயிடுவாங்க, திமுக வந்து அழுங்காம குழுங்காம ஜெயிச்சிரும். ஸோ இதுதான் நடக்கும். அவரோட கட்சி என்ன ஆகும் நீங்க சொல்ற மாதிரியான விஷயம்? ஒரு பர்சன்டேஜ் வாங்குவாப்பிள்ளைங்க, 8% வரைக்கும் வாங்கி தனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறத காட்டுவாப்புல, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒன்னும் பயன் இருக்காது. சரி, அதுக்கு மேல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது மேபி டிக்ளைன் ஆகலாம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள, அது சொல்ல முடியாதுல்ல. விஜயோட இமேஜ் ஒன்ஸ் இப்ப அரசியலுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாரு, நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த லாங் ரன் அடுத்த 5 years இப்ப அப்படியே ஒரு அதிகாரத்துக்குள்ள டக்குன்னு போயிடணும்னு தான் அவருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அப்ப அதனால மோஸ்ட்லி அவர் வந்து ஏடிஎம்கேவோட அந்த அலையன்ஸ் தான் அவர் விரும்புவார். பட் நான் என்ன சொல்றேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் திமுக வரக்கூடாது. திமுக வந்துட்டு இருந்துச்சுன்னா தமிழ் தேசியத்துக்கான ஸ்பேஸ் இருக்காது. அதே போல பிஜேபியும் வளரக்கூடாது தமிழ்நாட்டில். பிஜேபி வளர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு இது இந்திய தேசிய கட்சி, அது வந்து ஒரு மத்திய இது, அவங்க வந்து மதவாத சக்தியாக இங்க செயல்பட தொடங்குவார்கள். அதுவும் தமிழ் தேசியத்துக்கு பெரிய பின்னடைவை ஏற்பட்டுரும். அப்ப என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, திமுக
அண்ட் பாஜக ரெண்டுமே இங்க வந்து அதிகாரத்தை பெற்றுவிடக்கூடாதுங்கிறதுல இருக்கேன். இந்த கன்சர்ன்ல தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றோம். அதே போல தமிழ் தேசியம் விரைந்து அதிகாரத்தை அடையணுங்கிற கன்சர்ன்ல தான் நம்ம சொல்றோம். அது இப்ப புரியாது. நம்ம எவ்வளவு வேதனையோட எவ்வளவு கன்சர்னோட இந்த கருத்துக்களை சொல்றோங்கிறது இப்ப உங்களுக்கு நிறைய பேர் புரியாது. உங்களை குழப்பி விட்டு ஆட்களை பேச கேட்டு நீங்க பண்றீங்க. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இன்னும் 1.5 வருஷத்துல புரியும். உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஏன் இந்த கன்சர்னை சொல்றோங்கிறது புரிய வரும். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. ஆனா அப்போ ரொம்ப கடினமா இருக்கும்ல, கடினமான ஒரு லேர்னிங், டஃப்பான ஒரு அரசியலாக இருக்க போகுது. ஓகே. இன்னொன்னு என்னங்க, எந்த ஒரு கட்சியுமே தாங்கள் வாங்கிய வாக்குகளை விட 1% குறைந்தாலும் கூட 0.5 குறைஞ்சாலும் கூட அது என்ன மாதிரியான விமர்சனத்துக்கு உள்ளாகுங்கிறதையும் நம்ம உள்வாங்கிக்கணும். அது ஒரு பெரிய பின்னடைவை வந்து அந்த கட்சியோட இமேஜுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அதிகாரம் மிகவும் வலிமையானது அப்படிங்கிறதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதிகாரத்தை நோக்கி வேகமாக தமிழ் தேசியம் நகரணும். அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டா தான் தமிழ் தேசியம் சேஃப். இல்லைன்னா தமிழ் தேசியம் சேஃப் இல்ல. தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சேஃப் கிடையாது, நானும் சேஃப் கிடையாது, என் கூட சேர்ந்து பாவப்பட்ட நீங்களும் சேஃப் கிடையாது, யாரும் சேஃப் கிடையாது. நம்ம யாருமே இப்ப சேஃபா இருக்குமா? கண்டினியூவா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம மேல அலிகேஷன்ஸ், த்ரெட்டா, மிரட்டல்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நமக்கு தெரியுது. நீங்க இந்த ஆடியன்ஸ் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஃபேஸ் பண்ற எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம்னா எங்களை மாதிரி நீங்களும் வந்து உட்காந்து பேசி பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க, நாங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த நாங்க படுற அந்த ஸ்ட்ரெஸ், நாங்க படுற அந்த அழுத்தம், இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்சியில அது அதிகரிச்சிருக்கு. எல்லாருக்குமே, எல்லா தமிழ் தேசியவாதிகளும் இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு சொல்றோம் அதிகாரம் மிக வலிமையானது, அதை விட்டு விடாதீர்கள் அப்படிங்கறதுனாலதான் சொல்றோம். பட் விஜய் இஸ் மோர் கிளியர். இந்த ஸ்பீச்ல பார்க்கும்போது அவர் அதிகாரத்தை நோக்கி போக போறாரு. அவர் வந்து திராவிட கட்சினே சொல்லல, டிஎம்கேன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? டிஎம்கேன்னு அவர் மென்ஷன் பண்றாரு. அப்பனா அவர் ஏடிஎம்கேட அலைன்ஸ் போக போறாரு. அதுக்கு அவர் தயாரா தான் இருக்காரு. அவருக்கு அதுக்கு கிரீன் சிக்னல் காட்டுறாருங்கிறது தான் உண்மை. அவர் ஏடிஎம்கே பத்தி எங்கேயுமே எந்த இடத்துலயுமே விமர்சனமே வைக்கல. இந்த என்டையர் ஸ்பீச்ல யாருமே விமர்சனம் வைக்கல. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பத்தியே பேசல. கவனிச்சிங்களா? இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ஏடிஎம்கே ஆளுது, அங்க காங்கிரஸ் ஆளுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னாரு. அதுக்கு மீனிங் என்ன? சோ அது வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸுக்கு அவங்க கிரீன் சிக்னல் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அவங்களுக்கான டேர்ம்ஸ் மட்டும் அமையலைங்கிறது நமக்கு புரியுது. சரி, இப்ப ஜவ்வு மாதிரி இழுத்தனே போறேன்னு நினைக்காதீங்க. ஏன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஒரு ஃபேக்டர்ல வந்து டிவிகே அண்ட் என்டிகே ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பே இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும்? இல்ல, அதுலதான் அந்த பர்சனல் ஈகோ ரெண்டு தலைமைகளுக்குள்ளயுமே நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. அது இல்லாமல் யாரை இறங்குறது, யாரு மேலே ஏறுறதுங்கிற இந்த கன்சர்ன்ஸ் இருக்கு. அதனால அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஒரு ஆரம்பத்துல ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாதிக்கு பாதி தொகுதியை நம்ம பிரிச்சுக்குவோம், அதுல நம்ம போட்டி போடுவோம், யார் தொகுதியில அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சிஎம்மா மாறிட்டோம், யார் மத்தவங்க வந்து டெப்யூட்டி சிஎம்மா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஓகே, பாசிபிளான ஒரு சொல்யூஷன் தான். ஆனா அதுக்குமே இப்ப அவங்க எல்லாம் தயாரா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க வந்து 8% வாக்கு கையில வச்சிருக்கக்கூடியவங்க. விஜய் வந்து என்னன்னு தெரியாது, பட் நல்ல ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் அண்ட் நாம் தமிழரோட வாக்குகள் சேரும்போது ஜெயிச்சிருவாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்ப இந்த பேச்செல்லாம் எப்ப ஒர்க் அவுட் ஆகும்னா, ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டா தானே ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அதெல்லாம் வந்து கன்சர்ன்ஸ் ஆகுதுல்ல. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும்னு தெரியல. ஓகே, சோ தனிப்பட்ட ஈகோவோட மக்களோட நலன் தான் கருதி நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா அது எல்லா தலைவர்களும் எல்லாருக்குமே மக்களுக்காக யோசிக்கணும். மக்களுக்காக நம்ம யோசிச்சுதான் அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணணும். நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவோ ஒரு இதுக்காக நாங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல வரைக்கும் நாங்க அப்படியே தாக்கு பிடிச்சு நின்ட்டோம்னா வளர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார் ஃபெச்டு. ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணி பாருங்களேன், எத்தனை மழை காணாம போவோம், எத்தனை இடம் மனுஷன் காணாம போவோம், எத்தனை பேருக்கு எத்தனை கேசஸ் ஆட் ஆகும். இந்த 5 வருஷத்துல எத்தனை கேஸ் வாங்கியிருக்கிறோம், அடுத்த ஒரு 5 வருஷம் எத்தனை கேஸ் ஆகும், அதுக்கு நம்ம எத்தனை முறை அலையணும், அதுக்கு எத்தனை முறை வாய்தா, இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது வந்து ரொம்ப ஒரு ஃபார் ஃபெச்டு, நம்மளோட அந்த இலக்கு வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. இந்த எலெக்ஷனோட தேர்தலில் நமக்கு வந்து ஒரு கிளியர் இமேஜ் கிடைச்சிரும். நான் அதான் சொல்றேன். ஸோ ஒரு வாரமும் நம்மளும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூழ்நிலை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த அரசியல் பத்தி வரக்கூடிய தேர்தலை பேசுறப்போ அந்த ஸ்பீச்லாம் வந்து நம்ம பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு. மிக்க நன்றி. தொடர்ந்து ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் வரப்போ இன்னும் திருப்பியும் பேசலாம். நன்றி.